ஒரு வாட்டிக்கு 3 முறை வாஷ் பண்ணி மாட்டுக்கால் பாயா பாயில் பண்ணி இதில் சேர்க்குறோம். அரிசி சேர்த்துக்கலாம். நம்ம தொட்டில் பிரியாணி போடுறோம். குழந்தைய உள்ளே இறக்குங்கடா. கடை ஷாப்போட நேம் வந்து மொய்தீன் பாய் பிரியாணி. நம்ம 3 பிரியாணி பண்ணுறோம். சிக்கன் பிரியாணி, பீஃப் பிரியாணி, பாயா பிரியாணி. ஓகேங்களா? இப்போ பிரியாணியில் வந்து ஆயிலு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஆனியன் போட்டாச்சு ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து நம்ம பிரியாணிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துடலாம். பிரியாணிக்கான மசாலா. தமிழ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ் எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புறேன். நானும் நல்லா இருக்கேன். சண்டே அதுமாதிரி பிரியாணி சாப்பிட்லாம். எப்படி பிரியாணி சாப்பிட்றதுக்காக ஒரு தரமான ஸ்பாட்டுக்கு தான் வந்திருக்கேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா தரமணி. தரமணியில் இருக்கிற மொய்தீன் பாய் பிரியாணிக்கு வந்திருக்கேன். இந்த கடை என்னடா கிடைக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா ஆட்டுக்கால் பிரியாணி. ஸோ ஆட்டுக்கால் பாயா பிரியாணி தான் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. இங்கே வந்து ஆட்டுக்கால் பிரியாணி கிடைக்குது. ஏன் ஆட்டுக்கால் பிரியாணின்னு சொல்கிறேன்னா ஆட்டுக்கால் பிரியாணி, அதாவது ஆட்டோட கால் இருக்கு இல்லையா, அதோடையும் தராங்க. ப்ளஸ் கூட ஒரு மட்டன் பீஸ் வச்சுமே தராங்க. அதனால் ஆட்டுக்கால் பாயா பிரியாணி வந்து நம்ம ஆட்டுக்கால் பிரியாணி நம்ம இங்கே ட்ரை பண்ண வந்திருக்கோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்து சண்டேஸில் மட்டும் தான் இந்த பிரியாணி அவைலபிளாக இருக்குது. மற்ற பார்த்தீங்கன்னா சிக்கன் அண்ட் பீஃப் கிடைக்கும். சைடிஷில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவங்கள்ட்ட வந்து டக் இருக்குது, அப்புறமேட்டு ராபிட் இருக்குது, சிக்கன் இருக்குது, பீஃப் வச்சுருக்காங்க, எல்லாமே வச்சுருக்காங்க. நம்ம அதை தான் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ வாங்க கடையாட்ட வந்து ப்ரைஸ் தான் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ப்ரோ ஒரு நிமிஷம் ப்ரோ, நம்மள்ட்ட என்னென்ன பிரியாணி கிடைக்குது, எப்பப்போ கிடைக்குது? சிக்கன் பிரியாணி, பீஃப் பிரியாணி, ரேராக கிடைக்கிற சவுத் மெட்ராஸ் ஸ்பெஷல் பாயா பிரியாணி. பாயா பிரியாணி வந்து நம்ம ஏரியாவில் தரமணியில் மட்டும் நம்ம தான் கொடுத்துட்ருக்கோம். சவுத் மெட்ராஸில் நம்ம தான் ஃபஸ்ட்டு. ஓகே ப்ரோ, என்னைக்கு கிடைக்குது? சண்டே 11 AM தான் கிடைக்கும். எவ்ரி சண்டே. ஓகே, எத்தனை மணி வரைக்கும் கிடைக்கும்? மிட் நைட் வரைக்கும் கிடைக்கும். பிரியாணி கிடைக்கும். மற்ற நாளில் வந்து சிக்கன் பிரியாணி, பீஃப் பிரியாணி அது ரெகுலராக கிடைக்கும். ஸோ ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் என்ன ப்ரோ? ப்ரைஸ் வந்து சிக்கன் பிரியாணி 130, பீஃப் பிரியாணி 130, பாயா பிரியாணி 170. அந்த லெக்கு மட்டும் வருது 170. வித் மட்டன் பீஸோட வேணும்னா 200. ஸோ காம்போ ஆஃபர்ஸ் தான் கொடுத்துட்ருக்கீங்களா? காம்போ ஆஃபர் கொடுத்துட்ருக்கோம். பாயா பிரியாணி கூட அன்லிமிட்டட் ரைஸோட வித் ஸ்வீட்டு 2 பீஸஸ் 65, மட்டன் பீஸ் ஒரு லெக் வந்துடும். இதெல்லாம் சேர்த்து அன்லிமிட்டடோட 250 ரேட்டு. ஸோ ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் தான் சொல்லிட்டீங்க. லொக்கேஷன் கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா மக்களுக்கும் எக்ஸாக்டாக வந்து எங்கே வரணும்னு தெரிஞ்சுப்பாங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வேளச்சேரிலேருந்து தரமணி வரும்போது தரமணி ரவுண்டான இருக்கும். தரமணி சிக்னல் ஃபுட் பிரிட்ஜ் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். தரமணி பஸ் ஸ்டாப்பு. எஸ்ஆர்பிலேருந்து வரும்போதும் தரமணி சிக்னலில் இருக்குது. எம்ஜிஆர் ரோடு, ஓஎம்ஆர்லேருந்து வந்து எம்ஜிஆர் ரோடு விளையாடி வந்ததுனால தரமணி சிக்னலில் இருக்குது. ஷாப்போட டைமிங் பார்த்தீங்கன்னா 11 AM மிட் நைட் 3 AM வரைக்கும் இருக்குது. ஸோ மக்களே இனிமேல் ஆட்டுக்கால் பாயா பிரியாணி சாப்பிட மண்டே மார்னிங் காலைல 6 மணிக்கு எழுந்து போகணும் அவசியம் கிடையாது. சண்டே மார்னிங் 11 o'clock வந்தாலே உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க பிரியாணி எப்படிலாம் பண்ணுறாங்கன்றதை நம்ம பார்ப்போம். அண்ட் தென் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்கிறேன். ஷாப்போட நேம் வந்து மொய்தீன் பாய் பிரியாணி. நம்ம 3 பிரியாணி பண்ணுறோம். சிக்கன் பிரியாணி, பீஃப் பிரியாணி, பாயா பிரியாணி. ஓகேங்களா? இப்போ பிரியாணியில் வந்து ஆயிலு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஆனியன் போட்டாச்சு ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து நம்ம பிரியாணிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதில் தக்காளி 3 பிரியாணிக்கான தேவையான தக்காளி இது. இப்போ வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணிக்க போகிறோம். இதோட சீக்ரெட் மசாலா பீஃபோடது. நம்மளோட சிக்கனோட மசாலா இது நம்ம சொந்தமாக அரைக்கிறது. இது வீட்டிலேருந்து டெய்லி வெயிட் போட்டு தனியாக எடுத்துகிட்டு வந்துடுவோம். இது பாயா பிரியாணியோட மசாலா. அவ்வளோதான், பிரியாணிக்கு தேவையான மசாலா எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஆனியன் ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இந்த மசாலா ஆட் பண்ணிட வேண்டியதான். 25 கிலோ பண்ணுறோம். 25 கிலோக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தாச்சு. பீஃப் பிரியாணி 20 கிலோ போடுறோம். அதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துடலாம். பிரியாணிக்கான மசாலா. இப்போ பாயா பிரியாணிக்கான மசாலா சேர்த்துக்கலாம். யாசர் அராஃபத்து. ஷாப்போட நேம் பார்த்தீங்கன்னா மொய்தீன் பாய் பிரியாணி. நான் தொழில் கற்றுக்கிட்டது வந்து அப்பாட்ட தான். இந்த தொழில் வந்து நம்ம ஒரு பரம்பரையாக பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம இங்கே தரமணியில் கடை வச்சு ஒரு 7 வருஷமாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி நம்ம கடை பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ இருக்க லொக்கேஷன் வந்து ஒரு 2 பில்டிங் தள்ளி இருந்தது. 5 வருஷம் அங்கே பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ இங்கே புது கடை வந்து 2 வருஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கடையில் என்னென்ன பண்ணுறோம் பார்த்திங்க அப்படின்னா
சிக்கன் பிரியாணி, பீஃப் பிரியாணி, இப்போ புதுசாக ஆட்டுக்கால் பாயா பிரியாணி பகலில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அப்போ மக்களோட சப்போர்ட் எப்படி இருந்துச்சு இப்போயும் அப்படி இருக்குன்னு ஆசைப்பட்றோம். அன்றைக்கி வந்து யூடியூபர் இல்லைன்னா நான் இல்லை, நான் நிறையா வீடியோவில் சொல்லியிருப்பேன். யூடியூபர் இல்லைன்னா நான் கிடையாது. அன்றைக்கி எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ யூடியூபர்ஸாக இருந்தாலும் எங்கள் அண்ணனுக்கு மாதிரி அவங்களாம் அது எல்லாருக்குமே தெரியும். அது எத்தனை பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணி என்ன இந்த இடத்துல பழைய கடையை பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் பழைய வீடியோவில் இருட்டில் இருந்த என்ன வெளிச்சத்துக்கு எடுத்துகிட்டு வந்தது யூடியூபர்ஸ் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. மக்களோட ஆதரவும் அவங்களால மட்டும்தான் எனக்கு இந்த இடத்துல வந்து நிற்கிறேன். என்றைக்கும் யூடியூபர்ஸோட சப்போர்ட்டும் மக்களோட சப்போர்ட்டும் எனக்கு எப்பயுமே இருக்கணும். நானும் மக்களுக்கு வந்து தரமான உணவு கொடுக்குறேன். இந்த அஜினமோட்டோ இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க வீடியோவில், ப்ரிப்ரேஷனில் ஃபுல் ஸ்டார்டிங்லேருந்து எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. இந்த அஜினமோட்டோ ஃபுட் கலர் எதுவுமே நம்ம சேர்க்கறது கிடையாது. அதனால் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாம். மக்களோட நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் நம்ம ப்ரிப்ரேஷன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறோம். ஆனியன்லேருந்து டொமேட்டோலேருந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேருந்து எல்லாமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாமே லைவில் தான் பண்ணுறோம். ஆல்ரெடி ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து சிக்கன் பிரியாணி, பீஃப் பிரியாணி நம்ம 6-7 வருஷமாக கொடுத்துட்டுருக்கோம். இப்போ நம்ம புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம். தரமணிலே ஃபஸ்ட்டு மிட் நைட்டில் பிரியாணி கடை ஸ்டார்ட் பண்ணது நம்ம கடை தான். இப்போ வந்து சவுத் மெட்ராஸ்லேயே ஃபஸ்ட்டு ஆட்டுக்கால் பிரியாணி ஸ்டார்ட் பண்ணது நம்ம மொய்தீன் பாய் பிரியாணி கடை தான். ஆட்டுக்கால் பிரியாணி எப்போ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி சண்டே மார்னிங் 11 AM to மிட் நைட் வரைக்கும் ஆட்டுக்கால் பிரியாணி கிடைக்கும். மற்ற நாள்லாம் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, பீஃப் பிரியாணி எப்போயுமே கிடைக்கும். சைடிஷ் பார்த்தீங்கன்னா சிக்கன் சுக்கா, தவா கறி, வாத்துக்கறி, முயல் கறி எல்லாமே கொடுக்குறோம். நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஐஸ் ஹவுஸு, புளியந்தோப்பு, தாஷ்மகால்லாம் பார்த்தீங்கன்னா சிக்கனு பீஃபு மட்டும் தான் ஸ்பெஷலு. இப்போ நம்ம சவுத் மெட்ராஸில் பார்த்தீங்கன்னா நம்ம மட்டும் தான் வாத்துக்கறி, முயல் கறி எல்லாமே கொடுக்குறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாமேன்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் நீங்கள் ஆட்டுக்கால் பிரியாணி சாப்பிடணும் அப்படின்னா சவுத் மெட்ராஸ் ஃபுல்லாக இங்கேருந்து செங்கல்பட்டு வரைக்கும் யாராக இருந்தாலும் இங்கே வரலாம். தரமணி லொக்கேஷனில் கரெக்டாக எக்ஸாக்டாக நம்ம கடை எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா வேளச்சேரியிலேருந்து வரும்போது தரமணி சிக்னலு, எம்ஜிஆர் ரோட்லேருந்து வரும்போது தரமணி சிக்னலு, எஸ்ஆர்பிலேருந்து வரும்போதும் தரமணி சிக்னல். கேட்டால் தரமணி ரவுண்டானத்துக்கிட்ட இருக்குது. பீஃப் பிரியாணிக்கான மசாலா ரெடி ஆகிடுச்சு. வந்து நம்ம பீஃப் வந்து நம்ம பாயில் பண்ணி தான் கொடுக்குறோம். நிறைய இடத்துல பீஃப் வந்து கம்ப்ளைண்ட் வரும், வேக மாட்டேங்குது சரியா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அதனால் ஃப்ரெஷ்ஷாக பாயில் பண்ணி கொடுக்குறோம். நம்ம பாயில் பண்ணி இதில் போட்டுருவோம். எடுத்துகிட்டு வாங்கப்பா, பீஃப் எடுத்துகிட்டு வாங்க. பீஃப் சேர்த்துடலாம். 20 கிலோ பீஃபு. ஒரு வாட்டிக்கு 3 முறை வாஷ் பண்ணி மாட்டுக்கால் பாயா பாயில் பண்ணி இதில் சேர்க்குறோம் ஃப்ரெஷ்ஷாக. நம்ம வடி பிரியாணி தான் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பைசஸ் பட்டை, லவங்கம், ஏலக்காய் ஃப்ளேவருக்காக, கொரிண்டர் லீஃப், மின்ட் லீஃப் ப்ளஸ் சால்ட், அவ்வளோதான். வேறு எந்த ஃபுட் கலரு அஜினமோட்டோ எதுவும் ஆட் பண்ணுறது கிடையாது. அரிசி சேர்த்துக்கலாம். நம்ம தொட்டில் பிரியாணி போடுறோம். குழந்தைய உள்ளே இறக்குங்கடா. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி வந்துட்டு நம்ம வந்து அவங்களுடைய டிஷ்ஷஸ் எல்லாத்தையும் வாங்கி டேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ மெயின் மேட்ரு வந்து நம்ம ஆட்டுக்கால் பிரியாணி தான். தலைவங்க இருக்கான். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா பீஃப் பிரியாணி, அப்புறமேட்டு வந்து ஒரு சிக்கன் பிரியாணி ஒன்று வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் சைட் டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு பிளேட்டோட எடுத்து காட்டுறேன், தூக்கும்போல. இது வந்து பார்த்தீங்கன்னா ரேபிட்டு, அப்புறமேட்டு வந்து இது பீஃப் சுக்கா, சிக்கன் சுக்கா, அப்புறம் சிக்கன் 65 அண்ட் பீஃப் 65 இது எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் ஃபைனல் டச்சுக்காக நம்ம குலாப் ஜாமுன் கொடுத்து விட்ருக்காங்க. தூக்கிட்டு போறியா? நல்லது, எனக்கு வச்சுக்கிறேன். ஸோ ஆட்டுக்கால் பாயா பிரியாணி வந்து 2 பீஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. சண்டைக்கெலாம் வந்துடாதீங்க, வீடியோவில் மட்டும் 2 பீஸ் காட்டுறாங்கன்ட்டு. ஆக்சுவலிலாம் வந்துட்டு நாங்கள் டேஸ்ட்காக வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் வாங்கி வச்சுருக்கோம். அதுதான். ஸோ வந்து இதில் முட்டையும் வரும், பட் நம்ம முட்டை வாங்கலை. ஃபஸ்ட்டு வந்து இந்த ரைஸ் பற்றி பார்த்துடலாம். ரைஸ் பாருங்கனாலே ரொம்ப உதிரியாக இருக்குது. பர்ஃபெக்டாக குக் பண்ணியிருக்காங்க. இது வந்து வடி பிரியாணி வந்து பர்ஃபெக்டாக குக் பண்ணியிருக்காங்க. பார்த்துருப்பீங்க, நீங்கள் ஷார்ட்ஸ் தான் பார்க்குறேன். குழந்தைய போட்டு ஆட்டுற மாதிரி வந்து தண்ணியில் போட்டு தாளாட்டிட்டு இருந்தாங்க. சூப்பராக இருக்கும். நானும் வந்து நாட்டுக்கால் பாயா பிரியாணி வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அது வந்து நம்ம பிடிக்கல. பட் எங்கள் ஏரியாவில் வந்து இது கொடுக்கும்போது வந்துட்டு எப்படி இருக்கும்னு எதிர்பார்த்தேன். இது நல்லாயிருக்கு. அண்ட் இன்னும் ரீசன்லாம் வந்து இதில் வந்துட்டு மட்டன் பீஸ்லேயே போடுறாங்க. ஸோ தட் ஃப்ளேவர் வந்து இன்னும் கொஞ்சம் அப்படியே அதிகமாக இருக்குது, ஃபீல் பண்ண முடியுது. ஆட்டுக்காலுமே பாருங்கள், லிட்டரலி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணியிருக்காங்க.
ஆட்டு கால் வந்து அப்படியே எடுத்து ஒரு கடி. அது வந்து ஆட்டுக்காலோட ஸ்மெல் வந்து நமக்கு தெரியும். லைக் நம்ம வீட்டில் வாங்கிட்டு செய்யும் போது வந்து குக் பண்ணும் போது ஃபீல் ஆகும். பட் அது ஃபீல் ஆகலை. உள்ளே ஒருத்தவங்க பாருங்கள், நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரைஸில் வந்துட்டு அந்த ஆட்டுக்காலுடைய ஃப்ளேவர் வந்து நல்லாவே இறங்கியிருக்கு. இந்த மட்டனோட ஃப்ளேவருமே நல்லா இறங்கியிருக்கு. செம்மையாக உட்காருங்க, வேறு மாதிரி எங்கேயும் கறிக்கிறதா தெரியலாம். அதை பல்லு தாங்கல, ஸோ நம்ம அப்படியே விட்டுருவோம். நெக்ஸ்ட்டு தலைவனோட சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணலாம். அதில் நம்ம சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணியிருக்கோம். பட் இந்த டைம் வந்துட்டு சிக்கன் பிரியாணி வந்து ரைஸ் வந்து ஸ்ட்ரக்சர் செம்மையாக இருக்குது, நல்லா குக்காக இருக்குது. ஸோ ஒரே மாதிரி ரைஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. தனித்தனி ரைஸ் எதுவுமே யூஸ் பண்ணல. ஒரு பேக்கெட் பிரிச்சாங்கன்னா அந்த ரைஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுறாங்க. நான் அப்படி சொல்ல வரேன். வேற மாதிரி சிக்கன் பிரியாணி தரமாக இருக்குது. 130 rupees ஒர்த்து. பீஸ்மே பாருங்கள் குக்காக இருக்குண்டு. ரேவதி இருந்தால் வெளுத்து கட்டியிருப்பா. ஆஃபீஸில் உட்காந்துருக்கா. நான் சாப்பிட்டு அவருக்கு போய் பாசம் எடுத்து கொடுக்கணும். சிக்கன் பிரியாணி மஸ்ட்ரையே மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்ததான் பீஃப் பிரியாணி. இது ஒரு மேட்ரு என்னன்னா, உங்களோட பீஃப் பிரியாணி வந்துட்டு அந்த பீஃபை வந்துட்டு நல்லா குக்கரில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த வாட்டரில் ஆட் பண்ணி பிரியாணி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பீஃப் பிரியாணி எப்படி பண்ணுவாங்கன்னா, நார்மலாக வந்துட்டு அவங்க தண்ணி கொதிக்கும் போது அந்த பீஃபையும் போட்டு சேர்த்து வேக வைப்பாங்க இல்லையா, அது இவங்க பண்ணல. வந்து லிட்டரலி இந்த பீஸ் பார்க்க எப்படி இருக்குது தெரிதான் தெரில. பீஸ் நல்லாமே குக்காக இருக்குது. இது வந்து பீஃபாக வச்சு மட்டனாக நமக்கு தெரியாது, அந்தளவு குக் பண்ணி கொடுத்துருக்காங்க. நார்த் மெட்ராஸில் கொடுக்குற அந்த சவுத் மெட்ராஸ் ஆர்டர் தெரில, புதினா சட்னி அதுமாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு பீஃப் பீஸு நல்ல பீஸாக எடுத்துக்கிறேன். கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 மணி நேரம் குக்கிங்லாம் பண்ணிக்கிட்டு அந்த குக்கிங் கிளாஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கோமா, செம்ம பசி. இன்னைன்னு பார்த்து சூரிய பகவான் வந்து சுட்டு எரிக்கிறாரு. நான் வந்துட்டேன்னா எல்லோரும் ரெடியாக இருக்கலான்ற மாதிரி வந்துட்டு சூரிய பகவான் சொல்லிட்டாரு. கொஞ்சம் புதினா துவையல், அந்த பீஃப் பீஸ். பீஃப் பிரியாணியோட ப்ளஸ் என்னன்னா, அந்த பீஃபோட ஸ்மெல் சுத்தமாக இல்லை. புதினா சொல்ல லிட்டரலி சுத்தமாக இல்லை, நல்லாயிருக்கு. புதினா துவையல் சாப்பிடும்போது ஐ லவ் இட். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆட்டுக்கால் பாய் பிரியாணி சண்டே மார்னிங் 11 o'clockலேருந்து மிட் நைட் வரைக்கும் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ மற்ற நாள் வந்துட்டு எங்கள் ஆட்டுக்கால் பாய் பிரியாணி கேட்டு கமெண்ட் பாக்ஸில் திட்டக்கூடாது. அதை நான் சொல்லிடுறேன். சண்டே மட்டும் ஆட்டுக்கால் பாய் பிரியாணி கிடைக்கும். மற்ற நாளில் வந்துட்டு உங்களுக்கு சிக்கன் அண்ட் பீஃப் ரெண்டுமே அவைலபிளாக இருக்கும். மதியம் அவைலபிளாக இருக்கும். இப்போ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக 130 rupeesக்கு ஒரு நல்ல சிக்கன் பிரியாணி, பீஃப் பிரியாணி அண்ட் 170 rupeesக்கு ஆட்டுக்கால் பாய் பிரியாணி ட்ரை பண்ணால் கண்டிப்பாக வரலாம். லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷன் தரேன். அண்ட் தென் மெயின் மேட்டர் சைட் டிஷ் ட்ரை பண்ணிடுவோமா. எல்லாத்தோட டேஸ்ட்டையும் சாப்பிடும்போது எல்லாத்தையும் வாயில் வச்சு சாப்பிடணும் போல தோணுது நமக்கு. பட்டு முடியல. அதனால் மாட்டுக்காரம் மட்டும் ஒரு பைக் போயிடலாம் லாஸ்ட்டாக. ஆஃப் தி கேமரா எப்படி வேணால் சாப்பிட்லாம். ஆன் தி கேமரா சாப்பிடும்போது கொஞ்சம் பார்த்து சாப்பிட வேண்டியதாக இருக்குது. நம்மளே அப்புறம் கண்டென்ட் மீடியெல்லாம் மாறி வளரும், கலாய்க்க ஆரம்பிச்சுருவாங்க. மக்கள் ரொம்ப உஷாராயிட்டாங்க. நம்ம பண்ணுற தப்பை வந்து பாயிண்ட் பண்ணி பர்ஃபெக்டாக காட்டுறாங்க. அதனால் நல்லாவும் சொல்லிடணும், நல்லா இருக்கும் சொல்லிடணும். எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லாயிருக்கு. எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. இப்போ இந்த சைடு ஸ்ட்ரைட் பண்ணிடுமா, சைடில் சூப்பராகும். அண்ணன் அப்படியே வச்சு கொடுத்துட்டாரு நம்மகிட்ட. எல்லாத்தையும் சாப்பிட்டு ட்ரை பண்ணி ஒரு முடிவு வாங்கலான்ட்டு. நம்மகிட்ட ரேவதியை கூப்பிட்டு வரும்போது 2 பேரும் வெளுத்து கட்டியிருப்போம். நல்லா இருந்திருக்கும். மேடம் வந்துட்டு அவங்க பிஸி ஆகிட்டாங்க அப்பலாம் வர. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பீஃப் பக்கோடா மேலே வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே நல்லா தெரியுது.
நல்லா ஸ்மாஷ் பண்ணி போடுற மாதிரி போட்டிருக்காங்க. இது வந்து பீஃப் பக்கோடாவான்னு கண்டுபிடிக்க முடியாது, அந்த அளவு பண்ணியிருக்காங்க. ஸ்மெல்லு சுத்தமாக இல்லை. தானே பார்த்தீங்களா அப்புறம் நான் ராபிட் ஒன்றுக்கு டக்கு மிஸ் பண்ணிட்டானே. டக்கு மட்டும் இருந்தால் வேறு மாதிரி இருந்திருக்கும் ராபிட் கால். சூப்பராக இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு மசாலா நல்லா இறங்கிருக்கு. இது வந்து நாட்டுக்கோழி காலா இல்லை வந்துட்டு காடை காலா இல்லை ரேபிட் காலான்னு கண்டுபிடிக்கணும், அந்த அளவுக்கு இருக்குது. நீங்கள் கலர் பண்ணலாம் தெரியுதாக வேறு மாதிரி இருக்கு. ஓகே, சிக்கன் 65 ஆயில் கண்டெல்லாம் இல்லாமல் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. வேறு மாதிரிங்க ராபிட் கூட கொஞ்சம் ரைஸு ரசம் ப்ளஸ் ராபிட் ஃப்ரை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா மங்கமாக இருக்கும். தென் சிக்கன் வேறு மாதிரி இருக்குங்க, வேறு மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே போல சாப்பிட்டு பாய்க்கு கொடுத்தாங்க அப்படியே போட்டு பக்கத்தில் படுத்துங்கிடலாம், அந்த அளவுக்கு இருக்குது. ஃபைனல் பீஃபு எல்லாம் சூப்பராக நான் பிடிச்சிருந்துச்சு. நான் போயிட்டு நிதானமாக ஆறாரமாக சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ அப்படி இப்படி தான் இருக்கும் வீடியோ, தப்பாக வச்சுக்காங்க. நம்ம சிங்கிளாக எடுக்கிறோம், கேமரா நமக்கு யாரும் கிடையாது. சோலோ இருக்கிறதுனால வந்துட்டு நான் ஒரு பார்த்தீங்கன்னா ஃப்ரேமில் வச்சுட்டு உங்க சாப்பிட்டுருக்கேன். சாப்பிட்டு முடிச்சு வரேன் மீட்போம். ஸோ மக்களே ஃபைனலி வந்து நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பிட்டு முடித்த வரைக்குமே டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நாட்டுக்கால் பாயா பிரியாணி போய் சாப்பிட்ருக்கேன், அது சொன்னது தான். பட் அப்போ வந்து எனக்கு அந்த ஃபீல் பிடிக்காத புதினா சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. பட் இப்போது ஒரு பர்ஃபெக்ட் பாயா பிரியாணி சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலு. ரீசன் என்ன வந்து அதை வந்து எக்ஸ்ட்ரா அவங்க மட்டன் பீஸஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. வெறும் ஆட்டுக்கால் மட்டும் போடாமல் மட்டன் பீஸ் ஆட் பண்ணுவாங்க. அது ஃப்ளேவர் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு அண்ட் டேஸ்ட் வைஸ் செமையாக இருக்குது. அண்ட் தென் வந்தீங்கன்னா மறக்காமல் ஆட்டுக்கால் பாயா பிரியாணி ப்ளஸ் அந்த பீஃப் பிரியாணி அண்ட் சிக்கன் பிரியாணி மூணுமே செம்மையாக தான் இருந்துச்சு. பட் பர்சனலாக எனக்கு வந்து சிக்கன் பிரியாணி அண்ட் தென் அவங்களுடைய பாயா பிரியாணி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் அவங்களுடைய முயல் கறி நல்லா குக் ஆகி நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. அது சிக்கனாக இல்லை முயலானே கன்ஃபார்ம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஸ்பாட். நீங்கள் வந்தீங்கன்னா சண்டேஸில் வந்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சண்டே மார்னிங் ஒரு 11 o'clock நைட் மிட் நைட் வரைக்கும் உங்களோட ஆட்டுக்கால் பிரியாணி கிடச்சிட்டு இருக்கும். அண்ட் வீக் டேஸ் ஃபுல்லாக வந்து உங்கள் சிக்கன் அண்ட் பீஃப் பிரியாணி எல்லாமே அவைலபிளாக இருக்கும். சைட் டிஷ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். காம்போ வேணாலும் காம்போ இருக்குது. ஃபேமிலியாக வாங்க, சாப்பிட்டு பாருங்கள். எப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் நம்பர் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ட்ராவல் வாட்ஸ்அப் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் போதும், நம்ம வந்து வளர்ந்துக்கிட்டே இருப்போம். தேங்க்யூ.